கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு காலாகாலத்தில் பணம் கட்டுறோம் அப்படிங்கிறத விட கடன் என்ற சொல்லுக்கு இடமில்லாத சூழலை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது கன்னிராசிக்கு. கடல் கடந்த பயணங்களில் நிறைய பேர் கன்னிராசியை சேர்ந்தவங்க கடல் கடந்து உத்தியோகம் போகணும், கடல் கடந்து பயணம் செய்யணுங்கிற ஆர்வம் இருக்கும். ஆனால் அந்த கடல் கடந்த பயணங்களில் தேவையில்லாத தங்கு தடை இருக்கும் இல்லையா, தாமதம் இருக்கும் இல்லையா, அந்த தாமதங்கள் எல்லாம் அடியோடு விலகக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையுது. சொந்த பந்தங்களில் பார்த்தீங்கன்னா, உறவு வகையில் பார்த்தீங்கன்னா, மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழலை உருவாக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்போகுது. கடந்த காலங்களில் உங்களுடைய உறவு வேண்டாம், உங்களுடைய நட்பு வேண்டாம்னு ஒதுங்கி போயிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒதுங்கி போனவங்க பதுங்கி பதுங்கி உங்களோடு உறவு கொள்ளக்கூடிய, உங்களுடைய நட்புகளை விரும்பக்கூடிய, உங்களோடு சமாதான தூது விடக்கூடிய நல் வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது. 3ஆம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால, அதாவது சொந்த வீடு வாங்கக்கூடியது, நிலம் வாங்கக்கூடியது, கலை சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய, அதாவது கை நிறைய சம்பளம் அல்லது கை நிறைய காசு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமைய போகுது. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.